ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் விலாக். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 வகையான ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு சம்மர் ட்ரிங்க் பார்க்க போகிறோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெள்ளரி எடுத்துக்கலாங்க. அதை நல்லா அலசிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. தோல் எதுவுமே எடுக்காதீங்க, அப்படியே கட் பண்ணி சேர்த்துடலாம். நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெள்ளரியில் பார்த்திங்கன்னா எலும்பு ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லதுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொடுக்குங்க. இப்போது ஒரு ஆஃப் லெமன் கட் பண்ணி அந்த சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதையும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுல் வச்சு ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம். ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு சக்கெல்லாம் வந்துட்டோம். இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ ஒரு டம்ளர் வச்சு நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க. ஒரு கண்ணாடி டம்ளர் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2-3 ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ ஜூஸ் ஊற்றிக்கலாங்க. ரொம்பவே ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுங்க. ஒரு 2-3 புதினா இலை மேலேயே போட்டுக்கலாங்க. நல்ல ஒரு வாசனையோடையும் இருக்கும். நல்ல ஆரோக்கியமான ஒரு ஜூஸுங்க. இப்போ அடுத்த ஜூஸ் பார்த்துக்கலாம். லெமன் ஜூஸ். லெமனை ஆஃபாக கட் பண்ணி ஒரு 2 லெமன் எடுத்துக்கோங்க. அதை ஒரு மிக்சி ஜாரில் சாராக சேர்த்துக்கோங்க. பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சு விட்டாச்சு. எலுமிச்சையோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா இதோட pH அளவு வந்து பார்த்திங்கன்னா 2 முதல் 3 வரை இருக்குங்க. இதில் நிறைய ஆரோக்கிய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. சொல்லணும்னு போனால் சொல்லிகிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. பெப்பர் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சால்ட் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கிளாஸ் வச்சுக்கோங்க. அதில் ஐஸ் க்யூப்ஸ் ஒரு 2-3 போட்டுக்கோங்க. சப்ஜா விதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பிளெண்ட் பண்ண லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க. பாருங்க, சூப்பரான லெமன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுலேயும் ஒரு 2-3 புதினா இலைகளை சேர்த்துடலாம். ஆரோக்கியமான லெமன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அடுத்தது சாத்துக்குடி ஜூஸ் செஞ்சுக்கலாங்க. சாத்துக்குடியை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 இல்லைன்னா 3 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சாத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு டம்ளர் எடுத்துக்கினீங்கன்னா சிறுநீர் தொற்று இல்லாமல் இருக்கலாங்க. நம்ம ஜுரம் இருக்கிறவங்க கூட குடிக்கலான்னு சொல்கிற ஒரே ஃப்ரூட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சாத்துக்குடி தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இதில் பெனிஃபிட்ஸ் அதிகம். 90% நீர்ச்சத்து அதிகமாகவே இருக்குங்க. இப்போ இதை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். ஒரு 3/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி வடிகட்டிக்கலாங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த சக்கையெல்லாம் எடுத்துருங்க. நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டில் நன்னாரி சர்பத் பாட்டில் இருக்கும், சேல்ஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நன்னாரி சர்பத் சேர்த்துக்கலாங்க. நன்னாரி வந்து ரொம்பவே குளிர்ச்சி கொடுக்குங்க. சாத்துக்குடியும் குளிர்ச்சி, அதனால் இந்த சம்மருக்கு ரொம்ப ஏற்ற ஒரு ஜூஸ் இதுதாங்க. இப்போது ஒரு டம்ளர் வச்சுக்கலாம். அதில் ஒரு ஐஸ் க்யூப்ஸ் 2-3 சேர்த்துக்கோங்க. சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சு ஒரு 10 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சு எடுத்ததை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 2 இல்லைன்னா 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்ல குளிர்ச்சியை கொடுக்குங்க சப்ஜா சீட்ஸ். இப்போ நம்ம ஜூஸ் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சாத்துக்குடி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. 3 வகையான ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. கொஞ்சம் தான் சொல்லியிருக்கோம் ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ். நிறைய ஆரோக்கியமான பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜூஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.